அஸ்ஸலாமு அலைக்கும். இது சப்பே பராத் அன்னைக்கு எடுத்த வீடியோ. சப்பே பராத் அன்னைக்கு மகரிப்க்கு அப்புறம் 3 யாசின் ஓதணும். பசங்களுமே ஓத சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மகரிப்ல இருந்து ஃபஜர் வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இபாதத் பண்ணுறோமோ அவ்வளோ நன்மை. நம்ம தஸ்பீ தொழுகையுமே தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 மணி போல் எழுந்திரிச்சு தஹஜுத் தொழுகையும் தொழுதுட்டு அப்படியே சகர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பராத்து நோம்பு முடிஞ்சு 10 நாளில் ரம்ஜான் வந்துடும். நல்லபடியாக சகர் செஞ்சாச்சு. இது சாயங்காலம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்க போயிருந்தேன். நான் சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவங்க வேறு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதையும் வேறு க்ளீன் பண்ணணும். அவங்க டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சா ரொம்ப இதாயிரும். அதனால் க்ளீன் பண்ணியே கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வேறு கையோட க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். அதனால் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி கையோட க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க நோன்பு வைக்கல இல்லையா, அதனால் இவங்களுக்காண்டி கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இல்லை, அதையும் க்ளீன் பண்ணி சரி அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிக்கன் கறியுமே இப்போயே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி தேங்காயெல்லாம் வறுக்கணும் இல்லையா, அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் சாயங்காலம் போல் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி பரோட்டா பத்திரிக்கைலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் இன்னொரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அசரும் தொழுதுட்டு அப்படியே பக்கோடா பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நோன்பு திறக்கிறதுக்கு. ஏன்னா நைட்டு பூரா முழிச்சிருந்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அசதியாக வந்தனால நல்லா தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா மணி 4:15 ஆயிடுச்சு. அவசர அவசரமாக அசரு தொழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கோடா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு. அதனால் ஹரிபரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு பக்கோடா, ஷர்பத், கஜூர், ஃப்ரூட், டீ. அம்மாவுக்கு டீ இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் டீயுமே போட்டு வச்சாச்சு. இது எல்லாமே அம்மாவும் நானும் நோன்பு வச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி கூட செஞ்சுருக்க மாட்டேன். சிம்பிளாக முடிச்சிருப்பேன். பசங்க வச்சுருக்கனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பக்கோடாமே செஞ்சாச்சு. பரோட்டா வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப அப்புறம் வேலை இழுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் வெளியில் பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி பரோட்டா செம்ம சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் நோன்பு வச்சுருந்தீங்க, நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுருந்தீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.